வறுமை ஒழிப்பு திட்டம் உட்பட 13 துறைகளில் தமிழகம் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மதுரை யா ஒத்தக்கடை பகுதியில் மகளிர் சுய குழுவுக்கு வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் 4,62,000 மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான திட்டங்களால இன்றைக்கு தமிழ்நாடு மகளிர் தலையிடமிருந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு இந்திய அளவில் வேலைக்கு போகின்ற பெண்கள் மகளிர் 42% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதற்கு நம்முடைய திராவிட அரசினுடைய திட்டங்கள் தான் காரணம். ஒட்டுமொத்தமாக கல்வியை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முக்கியமான இடத்துல இருக்கு. உயர்கல்வி சேர்கின்ற மாணவர்களுடைய சராசரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போற அந்த மாணவர்களுடைய சராசரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம். டாப் ரேங்கிங் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை கொண்ட நம்பர் 1 மாநிலமா இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் படித்த 100க்கும் அதிகமான மாணவர்கள் இன்றைக்கு ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரோவிலும் சிலிகான் வேலியிலும் இன்றைக்கு உயர் பொறுப்புகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் வந்திருக்கீங்க. குறிப்பா நம்முடைய மகளிர் சுயதொ குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் இங்க அதிக அளவில் இருக்கீங்க. இதே மாதிரி வீட்டு மனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்காகவும் பயனாளிகள் நீங்க வந்திருக்கிறீங்க. அரசின் சேவைகளை தேடி போய் நீங்க வாங்கின காலம் போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, மகளிர் சுயதொ குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு, தொழில் உற்பத்தி சந்தைப்படுத்துவதற்கான பயிற்சிகளை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கு. வங்கி கடன் இணைப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷத்தை விட அதிகமாக வழங்கப்பட்டு வருகின்றது.